ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ விஜய் வந்துட்டு நான் எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஆனால் யார் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. நான் எங்கேயாச்சும் வேலைக்கு போயே திரும்ப அப்படின்னு சொல்லி விஜய் பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நைட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் விஜய், அதெல்லாம் எதுவும் வேணாம், சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்துட்டு கேட்குற மாதிரியே கிடையாது. ஸோ இப்போது இங்கே விஜய் அவர் பாட்டுக்கு வேலைக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே வேலை கிடைக்கும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, விஜய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ஆனால் கேட்க மறந்துட்டேன். ஆமாம், நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்கவும், என்ன காவேரி நான் எதில் வந்தேன், ஆட்டோவில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜய் சொல்கிறீங்க, ஆட்டோவிலையா, நீங்கள் கார் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்கவும், எப்படி காவேரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நான் காரை மட்டும் எடுத்துகிட்டு வருவேன்னு நீ எப்படி எதிர்பார்த்த, நான் ஆட்டோவில் தான் வந்தேன் அப்படின்னு இங்கே விஜய் சொல்லவும், என்ன விஜய் இது அப்படின்னு எங்கள் காவேரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எதில் போவீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்கவும், என்ன கேள்வி இது, எதுவுமே இல்லைன்னா ஆட்டோவில் தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜய் இது நீங்கள் இப்போது நான் ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வேலைக்கு போகணுமா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை விஜய் அப்படின்னு காவேரி சொல்லி பார்க்குறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு நான் போய் தீருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே காவேரி விஜய்க்காக ஒரு வண்டி வாங்கணும், ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு இங்கே காவேரி நினச்சிட்ருக்காங்க. இப்போது இங்கே நேராக சாரதாக்கிட்டேயும் வராங்க. மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை பற்றி காவேரி பேச வராங்க சாரதா கிட்ட. என்ன சொல்லு காவேரி அப்படின்னு இங்கே சாரதா சொல்கிறாங்க. இல்லைம்மா, விஜய்க்காக நான் ஒரு வண்டி வாங்கணும்னு யோசிக்கிறாமா அப்படின்னு சொன்ன உடனே, என்ன காவேரி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா விஜய் சொத்து அது மட்டும் இல்லாமல் காரு எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் வந்திருக்காரு. அவர் இப்போது வேலைக்கு போகணும்னு வேறு நினைக்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் அவர் வண்டி இல்லாமல் எப்படிம்மா ஆட்டோலேயே போய் ஆட்டோலேயே வருவாங்க, அதுக்காக தான் நான் ஒரு வண்டி வாங்கணும்னு யோசிக்கிறேம்மா, நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்கவும், சரி காவேரி உனக்கு விஜய் தம்பிக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ விஜய்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அவ்வளோ வசதியாக காரெல்லாம் தான் வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ ஒரு வண்டியாச்சும் விஜய்க்காக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு காவேரின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி விஜய்கிட்டையும் பேச போகிறாங்க. போயிட்டு நேராக விஜய்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. விஜய் நான் உங்களுக்காக வண்டி வாங்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லவும், எதுக்கு இப்போ திடீர்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை காவேரி அப்படின்னு. இல்லை விஜய், உங்களுக்காக என்னால் கார் தான் வாங்க முடியாது, ஆனால் ஒரு பைக் வாங்க முடியும், நீங்கள் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கார்லலாம் போயிட்டு வர முடியாது, வேலைக்கு போகணும்னு சொல்கிறீங்க, ஒரு பைக் கூட இல்லைன்னா எப்படி, உங்களுக்காக ஒரு வண்டி வாங்கலாம் நம்ம முதல்ல, நான் அம்மா கிட்டேயும் கேட்டுட்டேன், அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வண்டியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. சரி நீ முதல்ல போய் அத்தைக்கிட்ட என்னென்னு சொன்னா அப்படின்னு எங்கள் விஜய் கேட்கவும், இல்லை விஜய் நீங்கள் வேலைக்கு போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி, அப்போ நான் வேலைக்கு போகிற விஷயத்த அத்தைக்கிட்ட நீ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னாங்க, ஆனால் அம்மா எதுவும் அது பெருசாக காதில் எடுத்துக்கல அப்படின்னு காவேரி சொல்லவும், சரி காவேரி இப்போ நானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன், குமரனும் கக்காவும் வந்துட்டாங்கல்ல கடையிலேருந்து, நெடு நம்ம போயிட்டு பேசிடலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சரி அப்படின்னு இங்கே வராங்க. இங்கே எல்லாருக்கிட்டேயும் இப்போது இங்கே நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. என்ன தம்பி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாட்டியுமே கேட்குறாங்க, என்ன விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், அதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண நிறைய கம்பெனியை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. முதல்ல சாரதா, எதுக்கு தம்பி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, நான் எவ்வளோ நாளைக்கு வீட்டிலே இருக்க முடியும், நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நான் நிறைய கம்பெனி பார்த்து வச்சுருக்கேன், அங்கே போய் இன்டர்வியூ
இன்டர்வியூ அட்டன் பண்ணி எந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்குதோ அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்போது இதுக்காக தான் இவ வந்துட்டு வெளியே வேலைக்கு போகிறதா நினைக்கிறாரு, அதுக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு கேட்டாரா. நான் வந்துட்டு காவேரி கேட்டது உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்றத மட்டும்தான் என்னுடைய காதில் விழுந்துச்சு தவிர நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா காவேரி சொன்னது என்னுடைய காதில் விழலை தம்பி. தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே வந்து உங்களை கேட்டிருப்பேன். நீங்கள் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை தம்பி. ஏன் இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் உங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை இல்லை, நீங்கள் இந்த வீட்டில் அமைதியாக இருங்க தம்பி, வேலைக்கு வேணாம் அப்படின்னு எங்கள் சாரதா வந்து சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, நான் எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டிலே இருக்க முடியும்? இதோ குமரனும் கங்காவும் கூட கடைக்கு போகிறாங்க. இந்த குடும்பத்தையும் ரன் பண்ணுறதுக்காக உங்களுக்கும் செலவு இருக்கும் இல்லை, நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு பாரமாக இருந்துடக்கூடாது. இது உங்களுடைய மனசு கஷ்டப்படும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, நான் என்னுடைய சுயநலத்துக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு வேலைக்கு போனால் இந்த குடும்பத்தை ரன் பண்ண ஈஸியாக இருக்கும், இந்த குடும்பத்துக்கும் செலவு கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி, இந்த தம்பி இப்படியெல்லாம் பேசுது, நீ அமைதியாகவே இருக்க, இந்த தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து புரிய வைக்கலாம்ல அப்படின்னு எங்கள் சாரதா சொல்லவும், நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், விஜய் கேட்குற மாதிரி இல்லை, நீங்காச்சு அவராச்சு என்ன விட்டுருங்க, நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து சொல்லவும், பாருங்க அத்தை, காவேரி சொன்னால் இல்லை, நீங்கள் சொன்னால் கூட நான் கேட்க போகிறதில்ல, நான் வேலைக்கு போயே திருணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. சரிங்க தம்பி, ஆனால் உங்களுடைய இஷ்டம். நீங்கள் அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துக்கிட்டு அவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்தீங்க, நிறைய கம்பெனி உங்களுடைய பேரில் இருக்குது, நீங்கள் அந்த கம்பெனியில் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தீங்க, சம்பளத்துக்காக நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு நினைக்கும் போது தான் தம்பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை யோசனை பண்ணி தான் நீங்கள் எங்கேயும் வேலைக்கு போக வேணான்னு நான் சொன்னேன், நீங்கள் தான் நான் கேட்க மாட்டிருந்தீங்க. அப்படி என்ன செலவுக்கு இப்போ இந்த வீட்டில் வந்துடுச்சு, அது என்ன ஒன்றும் இல்லை தம்பி, உங்கள் ஒரு ஆளுக்கு பார்க்குறது எங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமா? எவ்வளோ நாளமாக இந்த குடும்பத்தை நாங்கள் எல்லாரும் ரன் பண்ணிட்டு வரோம். குமரன் தம்பியும் கங்காவும் கடைக்கு போகிறாங்க, அவங்க இருக்காங்கல்ல, குமரன் தம்பி பார்த்துக்கோ, நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு இங்கே சாரதா சொன்ன உடனே இப்போ இங்கே யமுனா, அது கங்காவுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன் என் புருஷன் தான் அவங்க எல்லாருக்கும் சம்பாதிச்சு போடணுமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. குமரனுமே இருந்துக்கிட்ட உடனே, ஆமாம் விஜய், அதான் நான் இருக்கேன்ல, நான் கடைக்கு போகிறேன்ல, அதில் இருக்கிற வருமானமே போதும் விஜய், இப்போ கடை வந்து ஈஸியாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ, பசுபதியால் அந்த கடைக்கு ஆபத்து வரப்போ, அந்த கடையில் இருக்கிற மொத்த பொருளும் வாங்குறதுக்கான செலவு உங்களுடையது, நீங்கள் தான் அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து போட்டிங்க. அந்த கடையிலேருந்து வர வருமானத்தை ஏன் எங்களால் பார்த்துக்க முடியாதா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விஜய், நீங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எங்கேயும் வேலைக்கு போக தேவையில்ல அப்படின்னு எங்கள் குமரனுமே சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல அப்படின்னு விஜய் பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நம்ம விஜய் வந்துட்டு வேலைக்கு போகிற விஷயம் எங்கள் தாத்தா பாட்டிக்கு தெரிய வருது. ஸோ அவங்க வந்துட்டு தெரிஞ்ச உடனே எங்கள் காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன காவேரி, விஜய் வெளியில் இங்கே வேலைக்கு போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் ஏதோ கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டான், அதனால அவனை நாங்கள் அங்கே விட்டுட்டு வந்துட்டோம், இவன் எப்படியெல்லாம் வேலைக்கு போய் கஷ்டப்படணுமா? அவனுக்காக இங்கே நிறைய கம்பெனி இருக்குது, கம்பெனி அவனுடைய பொறுப்பில் நான் ஒப்படைச்சிருக்கேன், அவன் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ராஜா மாதிரி இருக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இப்படி வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி தாத்தா இங்கே காவேரி கிட்ட பேசுவோம். தாத்தா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், விஜய் கேட்க மாட்டேன்றாரு, நீங்களாச்சும் சொல்லுங்கள் அவருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, சரி காவேரி, நான் விஜய் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தாத்தா ஃபோன் கட் பண்ணிவிட்டு விஜயோட லைனுக்கு வராங்க. ஸோ தாத்தா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே விஜய் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் தாத்தா, நீங்களும் பாட்டியும் வீட்டுக்கு சேஃபாக போயிட்டீங்களா அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டேன் விஜய், அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உன்னை பற்றி, நீ எங்கேயோ வேலைக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கியாமே, என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து கேட்கவும், என்ன தாத்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, காவேரி ஃபோன் பண்ணி சொன்னாலா, அவள் சொல்லி நான் கேட்கலன்னு உடனே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேச சொல்லியிருக்காளா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. இல்லை தாத்தா, இங்கே பாருங்கள், நான் போய் திரும்ப அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜய், காவேரி ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல கிடையாது, நீ இன்டர்வியூக்கு போகிறதுக்காக நிறைய கம்பெனிக்குள்ளே வந்து சொல்லி வச்சுருக்க, அந்த கம்பெனி மூலிமா இருந்து எனக்கு தெரிய வந்துச்சு, நம்ம கம்பெனியோட அவங்க எவ்வளோ பேர் ஷேர் வச்சுருக்காங்க, நீ நம்ம கம்பெனியில் முதலாளியே இருக்கிறத விட்டுட்டு நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறைய விஜய், என்ன விஜய் இதெல்லாம், நீ ஒரு 100 பேருக்கு இல்லை,
உன்னால் முடிஞ்சா நீ எவ்வளோ பேருக்கு வேலை போட்டு தந்து இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீ அதை விட்டுட்டு இப்படி எங்கேயோ கை கட்டி யார்கிட்டயோ வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறியே எப்படி விஜய்? இந்த சொத்து பத்து இந்த கம்பெனி இது மொத்தமும் முழுக்க முழுக்க உனக்கு மட்டும்தான். 7 தலைமுறைக்கும் நீ உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சொத்தை வச்சுக்கிட்டு நீ வேலைக்கு போய் கஷ்டப்படணுமா விஜய்? அப்படின்ற மாதிரியெல்லாம் தாத்தா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. நான் இந்த வீட்டில் காவேரியோட குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இந்த குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் மட்டும் வீட்டில் இருந்தால் எப்படி தாத்தா? என்னுடைய செலவுக்காகவாச்சு காவேரிக்காகவும் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு செலவுக்காகவும் நான் வந்துட்டு சம்பாதிச்சு தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் காவேரிக்கு ஒன்றுனா நான் வீட்டில் எப்படி பணம் கேட்க முடியும்? அத்தைக்கிட்ட போய் கேட்க முடியுமா? இல்லை தாத்தா, காவேரிக்கும் காவேரியோட குழந்தைக்கும் நான் தானே செலவு பண்ணணும். அதுக்காக என்கிட்ட கொஞ்சம் பணம் தேவை இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து செலவும். அதுக்காக நீ வேலைக்கு போகணுமா? தாத்தா கிட்ட சொன்னால் நான் உனக்கு எவ்வளவோ பணம் தரப்போகிறேன். ஏன் என் கொள்ளு பேரனுக்காக நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கேட்கவும், இல்லை தாத்தா வேணாம் தாத்தா, நான் என்னோட சம்பாதியத்தில் என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இங்கே விஜய் யார் சொல்லியும் கேட்காம பிடிவாதமாக இருக்காங்க. தாத்தாவும் இப்போ அமைதியாக வந்து என்னமோப்பா உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு தாத்தா வந்து சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கு விட்டும் இந்த விஷயம் தெரிய வேணாம், பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் உன் பாட்டிக்கு தெரிஞ்சா அவள் என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் உன் பாட்டிக்கு தெரியாது இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது விஜய். உன் பாட்டிக்கு தெரிய வந்துடுச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் உன் பாட்டி உன்கிட்ட தான் சண்டைக்கு வந்து நிற்பா. அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு எங்கள் தாத்தா வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு இங்கே வந்துட்டு விஜயும் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே கங்கா வந்துட்டு வழக்கம் போல குமரன் கிட்டே பேசுகிறாங்க. என்னங்க அதான் விஜய் வேலைக்கு போகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, போகட்டும் விடுங்க. நீங்கள் ஒரு ஆள் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை எப்படிங்க பார்த்துக்க முடியும்? விஜயும் வேலைக்கு போனால் அப்புறம் இந்த குடும்பத்தை ரன் பண்ண செலவு சரியாக இருக்கும்ல. அப்புறம் பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நமக்கு மட்டும் பணம் கொட்டி கிடக்குதா என்ன? ஏங்க நம்ம வயிற்றில் வளர பிள்ளைக்கு 4 காசு சேர்த்து வைக்கலாம், அதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? விஜய் வேலைக்கு போகிறாரு அப்படின்ன உடனே ஆளுக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆள் கஷ்டப்படுறே இந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து கேட்கவும், என்ன கங்கா நீ விஜய் எவ்வளோ வசதியாக இருந்தவர், அவர் போயிட்டு வேலைக்கு போகிறது நல்லா இருக்கா? அதுக்காக தான் அத்தையும் நானும் அப்படி சொன்னோம். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களை யாரும் மதிக்கிறதே இல்லை. அந்த வேலை இந்த வேலைன்னு உங்கள் தலையில் இன்னமும் தான் வேலையை அதிகமாக்கிட்டே இருக்காங்க. நம்ம கடையில் இருக்கிற வேலையும் சரியாக நீங்கள் கவனிக்கவே முடியறதில்ல. அப்படி இருக்கிற லட்சணத்தில் கடையில் என்னங்க வருமானம் வரப்போகுது? அதை வச்சு இந்த மொத்த குடும்பத்தையும் நம்மளால் எப்படிங்க சமாளிக்க முடியும்? மாத செலவே எவ்வளோ வருது? பத்தாததுக்கு இப்போது ஹாஸ்பிட்டல் செக்கப் வேறு 2 பேருக்கும் நீங்கள் தான் பார்க்குறீங்க. காவேரிக்கும் சரி எனக்கும் சரி, இதெல்லாம் பார்க்க நமக்கு பணம் எங்கெங்க இருக்குது? இங்கே பாருங்கள், நீங்கள் விஜய் இனிமேல் வேலைக்கு போனான்னு தடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவரும் வேலைக்கு போட்டோம், அவரு பொண்டாட்டிக்கு தேவையானதை அவரே பண்ணட்டும், நாம் ஏங்க பண்ணணும்? இப்போது இந்த வீட்டுக்கு நீங்களும் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி விஜய் மாப்பிள்ளை, நீங்கள் 2 பேருமே இனிமேல் குடும்ப செலவை பார்த்துக்கணும். நீங்கள் பாதி காசை கொடுத்தா அவங்க பாதி காசு இந்த வீட்டுக்காக கொடுக்கட்டும், அதை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாங்க. அப்படின்னா மட்டும்தான் நமக்காக 4 காசு நாமளும் வச்சு சேர்த்து வச்சு பழைக்க முடியும். அதை நீங்கள் யோசிங்க, ஏங்க இப்படி முட்டாளாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கங்கா வந்து வழக்கம் போல் குமரன் கிட்டே பேசுகிறாங்க. குமரனுமே இருந்துக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப தப்பு கங்கா, எப்போ இருந்து நீ இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? விஜய் இந்த மாதிரிலாம் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லைங்க, நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீங்கள் இந்த வீட்டுக்கு உடச்சி கொட்டுறதுக்காக வந்தவங்களா என்ன? நீங்களும் இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே. இந்த வீட்டு மாப்பிள்ளை விஜய் மட்டும் ஜாலியாக வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு கங்கா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே காவேரி வந்துட்டு கேட்டுடுறாங்க, கங்கா பேசின விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதை தெரிஞ்ச உடனே இங்கே அக்கா உள்ளே வரலாமா அப்படின்னு இங்கே காவேரி வந்து கேட்கவும், காவேரி வரா, அவன் முன்னாடி எதுவும் பேசுகிறாத சரியா அப்படின்னு இங்கே குமரன் வந்து சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து கூப்பிடுவோம். மாமா என்னை மன்னிச்சிடுங்க அக்கா, நீயும் தான் இப்போ நீ பேசின விஷயம் எல்லாமே நான் கேட்டுட்டேன், நான் அதுக்காக ஒட்டு கேட்குறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்களை பார்க்கணுன்னு வந்தேன், அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்த விஷயம் என்னுடைய காதில் விழுந்துச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் குடும்ப செலவு மொத்த பாரத்தையும் மாமா மேலே நாங்கள் தூக்கி வச்சிட மாட்டோம். விஜய் நாங்கள் யார் சொன்னாலும் கேட்காம
வேலைக்கு போயே திருணும்னு பிடிவாதமாக இருக்கார். விஜயும் வேலைக்கு போயிடுவார். அவர் போனதுக்கப்புறமா நீ நினச்ச மாதிரியே இந்த குடும்ப செலவை நாங்களும் பார்த்துக்குறோம். என்னுடைய செலவை இனிமேல் மாமா கிட்டே நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம். நாங்களே பார்த்துப்போம். விஜயோட செலவு, என்னுடைய செலவு, என்னுடைய பாப்பாவோடைய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப செலவு, இது எல்லாத்தையும் விஜயை பார்த்துப்பாரு. அந்த அளவுக்கு விஜய் கிட்ட திறமை இருக்குது. அவர் கண்டிப்பாக சீக்கிரம் வேலைக்கு போயிடுவார். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. நீ மாமாவுக்கு பாரமாயிடுன்னு மட்டும் நினைக்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சொல்லவும், இப்போ இங்கே குமரன் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு காவேரி, யமுனா ஏதாவது கங்கா ஏதோ புரியாமல் பேசுகிறா, நீ எதுக்காக இப்போ இதுக்காக சாரி கேட்டு பேசிகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்லை, விஜய் வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ நாள் குடும்பத்தை ரன் பண்ண என்னால் இப்போ பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு குமரன் சொல்லவும், இப்போது காவேரி இருந்துக்கிட்டு, இல்லை மாமா, நான் சொல்கிறது தான் சரி வரும், அக்கா சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காவேரி சொல்லவும், இல்லடி காவேரி, இங்கே பாரு, நான் சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நாங்களும் 4 காசு சேர்த்து வைக்கணும்ல, அதுக்காக தான். விஜய் வந்ததுக்கப்புறம் அம்மா எப்போ பார்த்தாலும் விஜய் விஜய் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கு. குமரன் மாமாவும் யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. அந்த ஒரு யோசனையில் நான் பேசிட்டேன் அப்படின்னு இங்கே கங்கா வந்து சொல்லவும், காவேரியுமே இருந்துக்கிட்டு, எனக்கு புரியுதுக்கா, நீ இதை நினச்சி இனிமேல் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காவேரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. பாத்தியா, காவேரிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவளுடைய மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தா அவள் இப்படி பேசிட்டு போவான். நீ ஏன் இப்படி இருக்க கங்கா? இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தா அப்படின்னா இப்போது நம்ம குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க, இதனால் குடும்பமே 2ஆக போனால் கூட சரி, நாம் 2 பேரும் தனியாக போயிட்டா அப்புறம் நமக்குன்னு என்னங்க செலவு இருக்க போகுது? இப்போ ஆகிற செலவை விட கம்மியாக தான் ஆகும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு இங்கே கங்கா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே காவேரியுமே இருந்துக்கிட்டு, ஸோ இந்த விஷயங்களுமே டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கேட்டுட்டு, அக்கா விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்படியெல்லாம் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு காவேரி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அம்மா கிட்ட பேசி விஜய் வேலைக்கு போக சம்மதம் வாங்கணும். இப்போது விஜய் சொன்னதெல்லாம் ஒரு விதத்தில் சரின்னு தோணுது. நம்மளுடைய செலவை நாம் தான் பார்த்துக்கணும். விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாரம் அதிகமாகிடுச்சின்னு அக்கா வந்து நினைக்கிறா. ஸோ நமக்கான செலவை இனிமேல் நாம் தான் பார்த்துக்கணும். விஜய் சொன்னது சரிதான், விஜய் வேலைக்கு எங்கேயாச்சும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே அவங்களோட மனசில் விஜய் வேலைக்கு போகிறது தான் சரி அப்படின்னு தோணிடுது. இப்போ நேராக விஜய் கிட்டே போயிட்டு, சரிங்க விஜய், இப்போ நீங்கள் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, இதுக்கு நான் குறுக்க நிற்கல அப்படின்னு காவேரி சொன்ன உடனே விஜய்க்கு ஷாக்காக இருக்குது. என்ன காவேரி, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வேலைக்கு போக வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீயே வந்து வேலைக்கு போகண்ணா சரின்னு சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு. இல்லைங்க, யோசிச்சு பார்த்தா நீங்கள் சொல்கிறது சரின்னு தோணுது, நமக்கான செலவை இப்போ நாம் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காவேரி சொல்கிறாங்க. விஜய் இதை நினச்சி ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குமரனுக்கு இங்கே பாரம் அதிகமாகிடுச்சு, செலவும் மிச்சமாயிடுச்சு, ஒரு வேலைக்காரங்க மாதிரி குமரனை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு கங்கா மனசுக்குள்ளே நினைக்கிற விஷயம் இப்போது இங்கே சாரதாவுக்கு தெரிஞ்சா சாரதாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.